ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. அதுல 2 குருவி கூடு தனித்தனியா கூடு கட்டி இருந்ததாம். இதுல அம்மா குருவி ஒரு கூட்டுலயும் அப்பா குருவி ஒரு கூட்டுலயும் இருந்ததாம். அந்த குழந்தை குருவி என்ன அல்லாடிச்சான், எங்க போறதுன்னு தெரியாம. இந்த நிலைமையை நான் அப்படிதான் பாக்குறேன். பிள்ளையோட நிலைமையை நான் அப்படிதான் பாக்குறேன். சைக்காலஜிஸ்ட் ஜெயஸ்ரீ மேடம், ஒரு நிமிஷம் ஜூரிஸ் கிட்ட பேசும். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க 2 பேருமே வந்து மத்தவங்க சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படின்றத சொல்றாங்க தவிர 2 பேருமே சேர்ந்து பேசிக்கவே இல்ல. இப்ப இது ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க போய் அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். இல்ல இவங்க கிட்ட வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நான் அவங்க அண்ணி கிட்ட கேட்டேன், இப்படி கேட்டேன், நீங்க ஏன் கேட்கல அப்படின்றது சொல்லாம தனித்தனியாவே வேற யார் கூடயோ பேசியிருக்காங்க தவிர அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து இதை பேசின மாதிரி தெரியல. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரே செகண்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு இது உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்கிட்டா சொல்லலாம். அது நல்லதே கெட்டதோ நான் சொல்கிறத வாங்கிட்டு அதுக்கப்புறம் இல்லைப்பா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு இது சொல்லலாம். என்ன பண்ணுவேன், சர்ப்ரைஸாக தான் செய்வேன். எதாக இருந்தாலுமே என்ன சர்ப்ரைஸாக பண்ணுவீங்க? அச்சய தீர்த்தைக்கு இப்போ எப்படியாவது அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற போது தான் காசு கிடைக்கும். லம்பா மேக்ஸிமம் 1 lakh இந்த மாதிரி கிடைக்கும். அந்த டைமில் குறைஞ்சபட்சம் 1/2 பவுனாவது வாங்கிடுவேன். வாங்கிட்டு வந்து தான் காமிப்பேன். இது ஏன் என்கிட்ட மனைவி கிட்ட காட்டு. அது கூட சொல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நீங்க ஒய்ஃப்காக வாங்குற நகை அது கரெக்டா? ஆமாங்க, சர்ப்ரைஸா கொடுக்கணும். நான் எது செஞ்சாலுமே அப்படித்தான். சரி, எத்தனை கொடுத்துருக்காருன்னு கேளுங்க மேடம். என்னென்ன வாங்கி எனக்கு கொடுத்துருக்காரு? 3 பவுனுக்கு இந்த செயின் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க மேடம். என்கிட்ட சொல்லலை, வாங்கி கொடுத்தா. நீங்க கணக்கு போடுறதுலே குறியா இருக்கீங்க. நான் மறுபடியும் ஜெயஸ்ரீ மேடம் கிட்ட போறேன். மேடம் நீங்க சொல்லுங்க மேம். இன்னொரு விஷயம் வந்து பையன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்பா இதை செய்யணும், அப்பா கிட்ட இருந்து காசு வேணும், அப்பா நமக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு 24 வயசு ஆகுது. இப்ப அப்பா செய்வாங்க, சில இடத்துல செய்ய மாட்டாங்க. சில அப்பாங்க செய்வாங்க, சில அப்பாங்க செய்ய மாட்டாங்க. அது நான் இப்ப செய்யறாங்களா இல்லையான்னு கூட கேட்க வரல. ஆனா அது நம்ம கையில கிடையாது. நமக்கு செய்யற அப்பாவா இருப்பாங்களா, செய்யாத அப்பாவா இருக்காங்களான்றது நம்ம கையில இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு, நீங்க ஒரு கோல் ரீச் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த சுத்தி இதே பிரச்சனையில தான் சுத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், புரியுது. அப்பாவோட சப்போர்ட் வேணும், பெரியவங்க சப்போர்ட் வேணும், எனக்கு புரியுது. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களா? அதான் மேம், எங்க அம்மா வந்து என்ன படிக்க சொன்னாங்க எக்ஸ்ட்ரா. நான் அதனாலதான் நான் எல்லா கஷ்டத்தை பார்த்துட்டு தான் நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க்குக்கே போனேன். நான் உன்னை எம்பிஏ படிக்க சொல்லலையா? எப்ப சொன்னேன்? அதான் மேம், நான் முடிச்சோடனே நான் என்ன சொன்னேன், எம்பிஏ லாஸ்ட் இயர் படிக்கிற போதே சொன்னேன். வீட்டுல 2 பேர் 2 பக்கம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம எப்படி போய் படிக்க முடியும்? மறுபடியும் அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. நான் அதுக்காக தான் நான் வேலைக்கே போனேன். இங்க வர நீ சொல்ற 2 பேரும் தனித்தனியா இருக்கல தானே தம்பி 1 டிகிரி படிச்ச. அதாவது நீங்க 2 பேர் வெவ்வேறு பக்கம் பிரிஞ்சு இருக்கிறதுனால அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கவனம் செலுத்த முடியலன்னு தான் சொல்ல வர்றாரு அவர். அததான் அவங்க கேட்டதுக்கு அது சொல்றாரு. எவ்வளவுதான் நிறைய பேர் உங்களுக்கு முக்கியமா இருந்தாலும் மனைவி, மகன் அவங்க தான் உங்களுக்கு முதல் இடமா இருக்கணும். நல்லா வாழ்ந்தா 2 வருஷம் வாழ்ந்துருக்க மாட்டாங்க மேடம். கடையில் தான் சாப்பிடுவார், துணியை மாற்றுவார், போயிடுவார். ஏன்னா நான் பேசினா பணம் கேட்பேன், சீட்டு கட்டணும், குழு கட்டணும் அப்படின்னு கேட்பேன். ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம் நான் கேட்பேன். வாரமான காசு கேட்கத்தான் செய்வேன், இல்லைன்னு சொல்லலை. கேட்டான்னு சொல்லுவார், அடுத்த வாரம் வரும். அடுத்த வாரம் கேட்பேன், அடுத்த வாரம் வரேன், அடுத்த வாரம் கேட்பேன், வாங்கியாச்சுன்றவார். அப்போ அந்த காசு எங்கே? அதெல்லாம் ஊருக்கு பணம் செலவாகி போச்சுமா. நீங்க பணம் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.